Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 10/3/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் இதே செகண்ட் வீக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட ரிசல்ட் வந்து 712 மாதிரி வந்திருக்கு. அண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா வந்து 596. இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு 299. நம்ம போன செவ்வாய்க்கிழமைக்கு வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து இதுதான். போன திங்கக்கிழமை 692, செவ்வாய்க்கிழமை வந்து 596 வந்திருந்தது. ஒரு 997 அண்ட் 59 இந்த மாதிரி 09 மாதிரி வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. 4-9 கொடுத்தேன், 9 பி போர்டில் வந்துருந்தது. அண்ட் பேர் நம்பர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 591 இருக்குது. 4D வந்து 5596 வந்தது. அதனால் தயவுசெய்து பேர் நம்பர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம போன மாதம் போன வாரம் அதெல்லாம் பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமையோட ஃபாலோயிங் கால்குலேஷனை மார்க் பண்ணிட்டு ரெகுலரான கெஸ்ஸிங்கும் பேர் நம்பர்ஸ் ஆல் போர்டு எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் சேம் இதே வாரம் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து 712. அதுக்கடுத்த வாரம் 985, மறுபடி 647. அதுக்கடுத்த வாரம் போன வாரம் 596. இன்றைக்கி திங்கக்கிழமை ரிசல்ட் வந்து 299. முதல்ல போன மாதம் இதே வாரம் 712 எப்படி வந்திருக்கு, அந்த ரூட் என்ன ரூட்டு ஃபாலோ ஆகி ரிசல்ட் வந்திருக்குன்றத மேட்ச் பண்ணிடுவோம். அது வந்து 927 ஒரு நாள் முன்னாடி திங்கக்கிழமை ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட பிசி 33. இந்த 33லேருந்து பார்த்தீங்கன்னா -1 தான் ஃபாலோ ஆகிருக்கு. -1ன்னும் போது ஆல் போர்டுக்கு சொல்கிறேன். அதாவது 3க்கு 2 2 7 வந்து ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கணும். 2 நம்பருமே இருக்குது. 7 வந்துச்சு, 2 வந்துச்சு. 712 ரிசல்ட்டு. 33க்கு 22 12ன்னு முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 2 போர்டு மைனஸ் ஆகும், அதுக்கடுத்து ஒரு போர்டு மைனஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 212 நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் 212 12 டேரெக்டாக வந்துச்சு. நமக்கு ரிசல்ட் வந்து 712. ஓகே, உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து இந்த ரூட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமா அப்படின்றத செக் பண்ணுவோம், மேட்ச் ஆகுதான்னு. 299 இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 55. அப்போ 55க்கு சென்டர் போர்டு போன மாதம் 2 போர்டு 33. இன்றைக்கும் அதே மாதிரி 2 போர்டும் 55 க்ளூ நம்பரில். அப்போ 5க்கு 4ன்ற ஒரு நம்பர் சிம்பிளாக நமக்கு ஆல் போர்டில் ஒரு நம்பர் கிடச்சிருது. 4 9 நாளைக்கு ஆல் போர்டுக்குள்ளே வரணும். 2 நம்பருமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது போன மாதம் ரூட்டில். அப்போ இந்த 55க்கு 44 34ன்னு போய் முடியும். ஓகே, அப்போ அப்படி 34 முடிஞ்சதுனால் 34 டேரெக்டாவோ அல்லது 39னோ வரலாம். 934 939 போன மாதம் ரூட்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னு சொல்லிடுறேன். 39க்கு நாளைக்கு, 34 39க்கு நாளைக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 844, ஏபியில் 84. ஒரு நாள் விட்டு சண்டே ரிசல்ட்டு 184. ஃபஸ்ட்டு ஏபியில் 84, ஒரு நாள் விட்டு பிசியில் 84, மறுபடியும் ஒரு நாள் விட்டு நாளைக்கு இங்கே வரணும். அப்போ என்ன வரும், நான் ரெகுலராக வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்லை இந்த 985 இந்த 985 அந்த அப்போ நான் சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிசியில், மறுபடியும் 30 ஏபியில், டோட்டலாக பவர் ஆகி 85ன்னு கேமில் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 85 வந்துச்சு. இப்போது அதே ரூட்டில் 84, ஒரு நாள் விட்டு 84, ஒரு நாள் விட்டு நாளைக்கு வந்து 39ன்னு அது வந்ததுன்னா இந்த 2 நம்பரும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து நோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 34 39 நாளைக்கு வந்து நமக்கு சேமாக வந்து ரூட்டில் ஃபாலோ ஆகிறதுனால இந்த மேட்சிங்கில் அந்த 39ன்றது நாளைக்கு கேமுக்குள்ளே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் ஆல் போர்ட்லேயும் சொல்லியிருந்தேன் 4 அல்லது 9 வரலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் போன மாதம் ரூட்டில். இப்போ வந்து லாஸ்ட் வீக் ரூட்டு பெரும்பாலும் ஃபாலோ ஆகிறது கம்மி தான். 692 போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட்டு.
இங்கே வந்து 53. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ட்லேருந்து -1ல் 5க்கு 4ன்றது 4 9 வரணும். நான் கொடுத்துருந்தேன் ஆல் போர்டில் 9 வந்துச்சு. அப்போ இங்கே 53க்கு 42 32ன்னு முடியலை, 41ன்னே முடிஞ்சிச்சு. அதாவது -1 போர்டு வந்து நமக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஃபாலோ ஆகும்போது அந்த போர்டோட கண்டினியூஷன் தான் பார்க்கணும். இப்போ 41 வந்து டைரெக்டாக வரல. டோட்டலாக இப்போ ஒரு 96 வந்துச்சு. ரிசல்ட்டு 596. ஓகே. இப்போ நம்ம 55க்கு 44. ஓகே. 4 நம்ம வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு 33 39 வந்து போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணிட்டோம். போன வார ரூட்டு வந்து பெரும்பாலும் ஃபாலோ ஆகிறது கஷ்டம். 55க்கு 44. 44னா அடுத்து 43ன்னு போய் முடியணும். 43 முடிஞ்சதுன்னா போன வாரம் வந்து 2 போர்டும் பவர் ஆயிடுச்சு. 41க்கு 96ன்னு 43க்கு 98 வரணும். 98 அல்லது வந்து 93 அப்படின்றது உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த 39 34 வந்து பிசியில் தான் வந்து மேட்ச் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த 93 98 வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நாளைக்கு இந்த 55லேருந்து +1ல் 55 டைரெக்டாகவோ அல்லது 56னோ வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அப்படி வந்ததுன்னா 55 வந்து ஒரு 05ன்னும் 56 டைரெக்டாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து 05க்கு 5ம் 56க்கு ஒரு 356ம் பேராக வந்து 3 டிஜிட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது 2 நம்பரு, இது 2 நம்பர், 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டும் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு போன மாதத்தோட பேர் நம்பரு வந்துட்டு இன்றைக்கோட ரூட்லேருந்து நாளைக்கு உண்டான பேர் நம்பரும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. முதல்ல நமக்கு லாஸ்ட் மந்தோட ரூட்டில் ஃபஸ்ட்டு நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்க நம்பர் நான் சொல்லிட்டேன். 934 ஆர் 939. அண்ட் அதுக்கடுத்து 505 356. இந்த 4 நம்பர் வந்து போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணது. நாளைக்கோட இன்றைக்கிலேருந்து நாளைக்கு வரலான்றதும் மேட்ச் பண்ணியிருக்கு. இந்த 4 நம்பரில் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஷாட்டாக வந்து எப்போதும் நான் ஒரு நம்பர் தருவோம் இல்லையா, அந்த நம்பர் வந்து எனக்கு 39 நாளைக்கு பிசியில் வரணும். அப்படி வந்தால் 939ன்றது என்னோடய சிங்கிள் ஷாட் நம்பரு. ஆல் போர்டு வந்து நான் ஆல் போர்டு 4 அல்லது 9 சொல்லிட்டேன். நான் வந்து பேர் நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் 67 12 49. இதில் 712 வந்து நமக்கு இருக்குது. 4 டிஜிட் வந்து 97 12 போன மாதம் 7 12 9 எல்லாமே இருக்குது. 4D இருக்குது. நாளைக்கோட பேர் நம்பர் க்ரீன் கலரில் எழுதிடுறேன். நாளைக்கு வந்து இந்த பேர் நம்பர்ஸ் எப்படி வரலான்னா 50 05 89 இதுக்குள்ளே வந்து நாளைக்கு 3D 4D பிசி எது வேணால் வரலாம். நம்ம 505 அதுக்குள்ளே இருக்குது. அது வந்து 89 இந்த மாதிரி இருக்குது. நான் 39 கொடுத்துருக்கேன். 89ம் கூட கெஸ்ஸிங்கில் ஏதாவது வந்து நான் ரிப்பீட்டடாக வந்து 84 89லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை 84 89 39 இல்லாமல் 89ன்னு வந்தால் கூட அது பேர் நம்பருக்குள்ளே இருக்குது. பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. வீடியோ போஸ்ட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக பொறுமையாக புரியும். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.